ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்ட கண்ட சாப்பாடு கண்ட கண்ட வேலையில் சாப்பிட்டா என்ன ஆகும்? சுகர் பிச்சுக்கிட்டு மேலே போகும். ஏற்கனவே டயபெட்டிக்னா பிச்சுக்கிட்டு மேலே போகும். பொதுவாக என்ன ஆகும்? வெயிட்டு கூடும், பிபி கூடலாம். வெயிட்டு கூடு, கொழுப்பு குடிச்சு செஞ்சது அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்து ஒபிசிட்டி. ஒபிசிட்டி ஆச்சுன்னா ஹார்ட்டு, கிட்னி எல்லாமே டேமேஜ். ஒன்றொன்னா வந்துடும். ஸோ இதே போல் ஒரு பேஷண்ட் திண்டுக்கல்லேருந்து 40 கிலோமீட்டர் வில்லேஜ், சின்ன வயசு 38, 3 வருஷமா டயபெட்டிக், நல்ல எஜுகேட்டட், ஒரு அஃபோர்டபுள் ஃபேமிலி. கிட்டத்தட்ட அந்த 3 ஆண்டுகளில் ஒரு 7-8 டாக்டரை பார்த்துருக்காங்க, பார்த்து கன்சல்டேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பியூட்டின்னா, அந்த 3 ஆண்டுகளில் ஆரம்பத்தில் ஒன்று, அப்புறம் 2வது மெடிசின், 3வது மெடிசின், அப்புறம் ஓஏடி சுகருக்கு 4வது மெடிசின், இன்னும் சொல்லப்போனால் பேத்தட்டிக் 5வது மெடிசினும் சேர்த்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 1 or 2 இயர்ஸில் இன்சுலின் 1 டைம், அடுத்து 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டேப்லெட்டு சுகருக்கு, அதோட இன்சுலின் 2 வேளை. இவ்வளவும் பண்ணி சுகர் எவ்வளவு? நான் 7 மாதம் முன்னாடி பார்த்தேன், 370, 75, 370. அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்தோம் செஞ்சோம்னா எப்பயுமே 250 கீழே வந்ததில்லை. எல்லாம் 270, 320, 390, 400க்கு மேலே. ஸோ பார்க்க ரொம்ப பேத்தட்டிக். அதில் ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் வேற, ஸ்டென்ட் வேற வச்சிருக்காங்க. சின்ன பையன் உட்கார வச்சேன். அப்பா என்னப்பா இது, இவ்வளோ மெடிசின், இவ்வளோ ஊசி போட்டு இன்னும் சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா மெடிசின்ல கோளாறு இல்லைப்பா, எங்கேயோ சம்திங் இஸ் ப்ரிவென்டிங் யுவர் குட் கண்ட்ரோல். அது என்னன்னு பார்க்கணும். வாட் இஸ் த காஸ் ஃபார் திஸ் ஹை சுகர் நம்ம கண்டுபிடிக்கணும். உட்காந்து எங்கள் டயட்டீஷியன் எஜுகேட்டர் ஒரு 1 hour உட்காந்து பேசினாங்க. டயட் ரீகால் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாங்க. அந்த ரீகால், அந்த டயட்டோட நான் கூப்பிட்டு அந்த பேஷண்ட் அவங்க ஒய்ஃப் எல்லாம் உட்கார வச்சு பேசினேன். டயட்டை பார்த்தா ஷாக்கிங், அப்சல்யூட் ஷாக்கிங். கண்ட கடைய சாப்பாடு. ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா கேப்பக்களி, டெய்லி இவ்வளோ பெரிய சைஸ் உருண்டை. ஒரு மாதம் ஃபுல்லாக கவுனி அரிசி கஞ்சி, ராகி கஞ்சி, அரிசி கஞ்சி, கூழு, ஓட்ஸு கஞ்சி, இஷ்டத்துக்கு பரோட்டா, பர்கர், பீஸா, இன்னும் அப்பப்போ வடை, பஜ்ஜி. சாப்பாடில் எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை. ஹெல்த்தி ஈட்டிங்கிற வார்த்தைக்கே அங்கே இடம் இல்லை. என்னன்னு கேட்டால் ஹீ சேஸ், சார் ரியலி ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட். எனக்கு இவங்க சொன்னாங்க கஞ்சியை சாப்பிட்டேன், அவங்க சொன்னாங்க களியை சாப்பிட்டேன். என்ன ஆகுது? நல்ல நல்ல டாக்டர்ஸை பார்த்துருக்கோம். அங்கே அந்த டயட்டீஷியன்ட்டையோ எஜுகேட்டரையோ உட்காந்து என்ன சாப்பிடணும், அது ஒரு தெளிவான மெசேஜ் ரீச் ஆகுது. நான் சொன்னேன், பயப்படவே வேண்டாம், மெடிசின் அளவை கூட்ட வேண்டாம், இன்சுலின் அளவை கூட்ட வேண்டாம். இன்ஃபேக்ட் வெயிட் அதிகம். நீங்கள் இந்த 3 ஆண்டுகளில் 20-25 கிலோஸ் கூட்டியிருக்கீங்க. இப்போ வெயிட் பார்த்தா 104 கிலோஸ். 3 வருஷம் முன்னாடி 80-81, அவ்வளோதான். இந்த வெயிட்டை கம்மி பண்ண உங்களால் முடியும் என்றால் ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் கைட் யூ. டயட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ஒரு 1 இயருக்கு நான்வெஜ்ஜே வேண்டாம். நான் சாப்பாடு லிஸ்ட் போட்டு தர்றேன். பட்னி, பசி பட்னி எதுவும் கிடையாது. முழு வயிற்றுக்கு சாப்பிடலாம். டயட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா we can reduce the weight and we can achieve the glycemic control. முடியுமா? இன்னும் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா இன்ஃபேக்ட் இன்சுலின் அளவை கம்மி பண்ணலாம், 2 வேளையை 1 டைம் ஆக்கலாம். வாய்ப்பு இருந்தால் you can cut down the insulin, you can achieve the glycemic control. Patient full and full, they are ready to cooperate. என்னன்னு பார்த்தா நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன மாடிஃபை பண்ணோம். டயட்டில் பெருசாக எதுவும் பண்ணல, சின்ன சின்ன சேஞ்சஸ், ஸ்மால் சேஞ்சஸ் இன் த டயட், ஸ்மால் சேஞ்சஸ் இன் த டயட். We achieved major benefits in his sugar management. Again we achieved major benefits in his weight management. Small changes, major benefits. Really the patient was happy. 3 மாசத்துல 104 97 கிலோஸ், 7 கிலோ கம்மியாயிருச்சு. அடுத்த 3 மாசத்துல இன்னொரு 8 கிலோ கம்மியாச்சு. ஆல் டுகெதர் 6 monthsல he was able to achieve
14 to 15 kilogram body weight reduction. So such a cooperative patient. He was not informative. He was not imparted knowledge. So he was so happy. Diet மாத்துனாங்க. He is so comfortable. தொந்தி waist circumference கம்மியாயிருக்கு. weight கம்மியாயிருக்கு. sugar remarkable improvement. HbA1c 3 மாசத்துல 9.5ல இருந்து 8.2 வந்துருச்சு. அடுத்த 3 மாசத்துல 8.2ல இருந்து 7.4 வந்துருச்சு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். பேஷண்ட் சோ ஹாப்பி. இன்னும் சொல்ல போனா போன மாசம் வந்து இன்சுலினை முழுசா ஸ்டாப் பண்ணிட்டோம். 3 மாசத்துல ஒரு இன்சுலினை கட் பண்ணோம். இப்ப 1 மந்த் முன்னாடி கட் பண்ணியாச்சு. மெடிசின் 5 டேப்லெட் கிடையாது, 3 ஓஏடி, 4வது ஒரு ஓஏடி சேர்த்திருக்கோம். இந்த 4 ஓஏடியில வந்து வித் டயட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டயட்டை மாடிஃபை பண்ணி சொல்லி கொடுத்தோம். பிசிக்கல் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணோம். எல்லாத்துக்கும் மேல குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அதை அட்வைஸ் பண்ணோம். பேஷண்ட் அக்செப்டட் அண்ட் ஹி இஸ் ஃபாலோயிங் இட். ஸோ என்ன சந்தோஷம், 6 மாசத்துல we were able to cut down the insulin. At the same time we were able to achieve the glycemic control. Patient so happy. போன மாசம் சுகர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் கிட்டத்தட்ட 120 பிளஸ், போஸ்ட் பிராண்டியல் 170 பிளஸ். பிரமாதமான இம்ப்ரூவ்மெண்ட். ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலி satisfied. They are so happy. So what is the message at the end of the day? What is the take home message? Before adding second medicine for diabetes, third medicine, fourth medicine, fifth medicine, before adding insulin, முக்கியமா ஒண்ணே ஒன்று மனசுல வச்சுக்கீங்க. please ensure patient is following good healthy lifestyle. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்க. ஹெல்த்தி ஈட்டிங்கை கன்ஃபார்ம் பண்ணுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி கரெக்டாக இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. தூக்கம் நைட்டு சாலிடா 7 hours வித்தவுட் இன்டரப்ஷன், குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நல்லா இருக்கான் பாருங்க. லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணீங்கன்னா யூ கேன் அச்சீவ் அ லாட். திஸ் இஸ் அ மெசேஜ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே மாத்திரை அளவை கூட்டுறதுக்கு முன்னாடி உங்க சாப்பாடை கொண்டு போய் உங்க டாக்டர்கிட்ட உட்காந்து, டயட்டிஷியன் உட்காந்து நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு கரெக்டானு செக் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து தான் நீங்க மெடிசின் அளவை கூட்டணும். எஸ், தேங்க்யூ வெரி மச். லீட் அ ஹெல்த்தி லைஃப். தேங்க்யூ.